சரி எனக்கு வரும்போது சரி இப்போ வந்து நம்ம எக்ஸாஸ்ட்ல வந்து நம்ம புது ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணுறோன்றதை நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம ஈவெண்ட்டில். இது என்ன ப்ராடக்ட்னா மேக்ஸிமம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வர்ற வெஹிக்கிளுக்கு வந்து ஹையரெண்டாக இருக்கட்டும் இல்லை அடுத்து வரப்போகிற வெஹிக்கிளுக்காக இருக்கட்டும் இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ப்ரீமியம் காஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ப்ராடக்ட் வந்து நம்ம பார்த்துடலாம். இது ஆக்சுவலாக வந்து நம்ம எக்ஸாஸோட புது ப்ரோக்ராம். இதோட பேர் வந்து மல்டி ப்ராக். இந்த மல்டி ப்ராக் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம ப்ராக் இது வந்து ஓல்டு விவிடி ப்ராக். ஓகேவா? சின்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் 9 இயர்ஸாக வந்து இந்த ப்ரோக்ராமர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஹார்ட்வேர் லெவலுக்கு என்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்கோ அது எல்லாமே இதில் சப்போர்ட் ஆகுது. இப்போ லேட்டஸ்ட்டாக வர்ற நம்ம டிசிஎம் அதாவது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் மாடியூல் இந்த மாதிரி பிஎம்டபிள்யூட ஐஎஸ்எல் பிசிஎம் டு ஆடி இருக்குங்களா, அதனால ஒரு சில விஷயங்கள் வந்து இதில் கலட்டி நம்ம சால்வ் பண்ணுறப்ப நிறையா டேமேஜஸ் ஆகும். இதில் வந்து அந்த மாதிரி எந்த இதுவுமே தேவைப்படாது. டேரெக்டாக எல்லாமே ப்ளக்கின் தான். இந்த மல்டி ப்ராக் வச்சு நம்ம எல்லாமே பார்க்கலாம். லேட்டஸ்ட் வர்ற லக்ஸுரி வெஹிக்கிள்ஸ்க்காக இருக்கட்டும் அடுத்து அப்கமிங் வரப்போகிற வெஹிக்கிள்ஸ்க்காக இருக்கட்டும் இந்த மல்டி ப்ராக் தான் வந்து இனிமேல் எல்லா இதுவுமே வந்து யூஸ் ஆகும். இதுவே வந்து நம்மளுக்கு லைஃப் டைம் ஆகும். வீடியோ ப்ராகோட அட்வான்ஸ் வெர்ஷன். இதுக்கும் நிறைய அப்டேட்ஸோட வந்திருக்கு. மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்ணிருக்கு. அதாவது எப்படின்னா பிசிஎம்மோட டேட்டா ரீட் அண்ட் ரைட் பண்ணுறதுக்கு, ஏர்பேக் மாடல்ஸ் ரீட் அண்ட் ரைட் பண்ணுறதுக்கு, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் மாடல் அதாவது ஆடி ஃபோக்ஸ்வேகன் பிஎம்டபிள்யூவில் ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷனோட மாடல் சேஞ்ச் பண்ணுறது, டேட்டா ரீட் அண்ட் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே நம்ம ஆன்லைனில் ப்ரோக்ராம் பண்ணணும். எல்லார்ட்டையுமே இன்றைக்கி ஆன்லைன் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் இருக்கான்றது தெரியாது. அப்படியே இருந்தாலுமே வந்து அந்த லாகின் ஐடிக்காண்டி அவங்க வந்து ஆன்லைனில் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நம்ம சொல்லி தான் ஆகும். இதில் வந்து ஓல்டு வெஹிக்கிள்ஸ் எல்லாமே சப்போர்ட் ஆகும். இதோட அட்வான்ஸ் வெர்ஷன். இதில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா இசிஎம் இருக்கு இல்லைங்களா, இசியோட ரீட் அண்ட் ரைட் ஆப்ஷனோட வரும். ஃபோக்ஸ்வேகன் ஸ்கோடாவோட டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் அதாவது ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட மாடியூல் ரீட் அண்ட் ரைட் வரும். இது வந்து ஐசி கிளிப். நம்ம நார்மலாக இப்ராம் ஒர்க்குமே இதில் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அடுத்து வர்ற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இதில் கண்டிப்பாக வந்து சப்போர்ட். இதுதான் லேட்டஸ்ட் மல்டி ப்ராக். இதுதான் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இதோட அக்சசரி ஷிஃப்ட் கார் யார் 10-50 வண்டி மட்டும் எடுக்கலாம். சாவி வாங்கி நோட்டு கொடுங்க. இது வந்து அதோட அக்சசரிஸ். அது லேட்டஸ்ட்டாக வருது இல்லை டிசிஎம் 2 ஆடியில் வர்ற A3 எல்லாம் இருக்குது. லேட்டஸ்ட்டாக வர்ற எல்லாமே டிசிஎம் கண்டி ரீட் பண்ணி ரைட் பண்ண முடியாது. அதுவுமே வந்து இதில் பண்ணிக்கலாம். அப்படியே ரீட் பண்ணி ரைட் பண்ணோம். OEM கூட நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பிளக்கிங் மெத்தட். இது வந்து ECU
யூஸ் பண்ணுற அடாப்டர்ஸ். இதில் வந்து எதுவுமே நம்ம ஓப்பன் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக பின்அவுட் கொடுத்து அதுலேருந்து டேட்டா ரிட்டர்ன் ரைட் பண்ணுறோம். இந்த அசோசியல் ஒரு ஓபிடி கேபிள். இது வந்து அதோட அடாப்டர்ஸ். லாக்கில் இருக்கு. நம்ம நார்மலாக மாடியூலுக்கும் இதுக்கும் ஒரு அடாப்டர், மல்டி ப்ராப்பர்ட் அடாப்டர், எம்சியோட கனெக்ஷன் மாஸ்டர் கேபிள் ப்ளஸ் இதை வந்து அதோட பவர் சார். இதோட யூசஸ் என்னென்ன அப்படின்றத டீட்டெயில்டாக அது ஒரு நல்ல ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்காங்க ஃப்ரீ டைம். உங்களுக்கு எம்டிசி 35 என்கிரிப்டடும் ஆகும். அதை டீக்ரிப்ட் பண்ணி நம்மளால ரேட் வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்கு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவோம். நாளைக்கு ஃபஸ்ட்டு இப்போ தான் இந்தியாவில் ஃபஸ்ட் அட்வான்ஸ் பண்ணியிருக்கோம். இல்லை அதுக்கு தான் டேட்டா நம்ம பழைய மாடல்லேருந்து ரீட் அண்ட் ரைட்டும் பண்ணிக்கலாம். எக்ஸிஸ்டிங் மாடல்லேருந்து ரீட் அண்ட் ரைட் பண்ணிக்கலாம். எல்லாமே 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 டெஸ்டிங்கில் வந்து அடுத்தடுத்து இந்த நம்ம டேட்டா ஸ்டாப் பண்ண முடியல ஸ்லாவியா புஷ் ஆக்ட் இந்த மாதிரி ஒர்க் வரும்போது அதையும் நம்ம